Very good evening. In today's class, we are going to continue with the section 2 from Unit 2, the wind. So we came across 4 characters, Usha, Binny, and 2 more of them. So we are going to see what happens next. Okay. Strangely, the wind had stopped. The trees were still not a leaf moved. காத்தும் நின்று இருந்தது, பெருசா அடிக்கல. மரங்கள் அப்படியே காத்துல அசையாம அப்படியே அசராம அப்படியே நிக்குது. ஒரு எல்லை கூட நகரல. The crickets were still in the grass. The crows flew round in a circle, then settled down for a night in an oak tree. The oak மரத்துல இந்த காக்கைகள்லாம் ரவுண்டா சுத்தினதுக்கு அப்புறம் அங்க அடங்கி உட்கார்ந்துது. The crickets, it is a kind of an insect. That insect also they sat quietly on the ground. I must get home before dark. நான் வீட்டுக்கு இருட்டுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்தானும், said Usha to herself. தனக்கே சொல்லிக்கிறா, இருட்டுறதுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் சேர்ந்தானும். As she hurried along the path, வேகமா நடந்து போறா அந்த பாதையில. But already the sky was darkening. ஆனா இருட்டிட்டே வருது. மழை நாள் என்ன ஆகும், சீக்கிரமே இருட்டி போக ஆரம்பிச்சிடும் இல்லையா மேகம். Clouds black and threatening. அந்த மேகத்தை பார்த்தா கருகருன்னு இருக்கு, அப்படியே பயமுடுத்துறா போல இருக்கு. Looked over haunted hill. This was March, the month for storms. இது மார்ச் மாதம், இந்த கடும் புயல் காத்து அதுக்கான மாதங்களா ஒரு தோற்றம் கொடுக்குது. A deep rumble echoed over the hills. அந்த மாதிரி ஒரு சத்தம் அந்த மலைப்பகுதியில இந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கிறா போல அவளுக்கு உணர முடியுது. And Usha felt the first heavy drop of rain hit her cheek. திடீர்னு பார்த்தா அவளுடைய கன்னத்துல ஒரு பெரிய மழைத்துளி அவ கன்னத்துல விழறா போல அவளுக்கு தோன்றுது. So whatever is given in this paragraph, I have showed it in a picture format in the next slide. So you will be able to understand it better. அப்படியே இருட்டி போறது, மரங்கள்லாம் அப்படியே மரங்கள்ல இருக்கிற இலைகள்லாம் அசராம அப்படியே இருக்கு. காதைகள்லாம் அப்படியே ரவுண்டா சுத்தி சுத்தி போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரொம்ப இருட்டி போனதுக்கு அப்புறம் இந்த இன்செக்ட் ஆன கிரிக்கெட் அது அப்படியே புல் மேல இருக்கிறது பார்க்க முடியுது. இந்த காதைகள் எல்லாமும் ரெஸ்ட் எடுத்துக்கிறது. இங்க இந்த ஓக் மரத்துல எல்லாம் ஓஞ்சு போனோன்னு அப்படியே ரெஸ்ட் எடுத்து நிற்குது. So you can see whatever is given in this paragraph in a picture format, you can see it over here. The crows sitting on an oak tree, crows moving round in a circle. This is the insect cricket. இதுதான் the cricketங்கிற insect, பூச்சி புல் மேல அப்படியே உட்கார்ந்ததுன்னு சொல்றாங்க இல்லையா. So the insect, they got settled down on the grass. She had no umbrella with her. அவகிட்ட ஒரு கொடை கூட இல்ல. The weather had seemed so fine just a few hours ago. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வானிலை நல்லா இருக்க மாதிரி தோணித்து. Now all she could do was tie an old scarf over her head. ஒரு பழைய ஸ்கார்ஃப் தலை மேல கட்டிக்க முடியுது இந்த நேரத்துல. And pull her shawl tie across her shoulder. அவளோட தோளாபட்டையை சுத்தி அவளுடைய துப்பட்டா ஷாலை டைட்டா கட்டிக்கிறா. Holding the shopping bag close to her body. அவன் வாங்கின சாமான்கள் அந்த பை இருக்கும் இல்லையா, அவ கிட்டக்க கொண்டு வரா. She quickened her pace. வேகமா நடக்கிறதுக்கு அவளுடைய வேகத்தை அதிகப்படுத்திக்கிறான். She was almost running. கிட்டத்தட்ட ஓடுறா போலயே ஒரு தோற்றம் கொடுக்குது. But the raindrops were coming down faster now. இப்ப இன்னும் வேகமா மழை துளிகள்லாம் கீழே விழ ஆரம்பிக்குது. Big heavy pellets of rain. இந்த ஆலங்கட்டி மழைன்னு சொல்லுவோம்ல, பெரிய பெரிய மழை துளிகள் போல இருக்கும். இந்த பிக்சர் பாருங்க, ஆலங்கட்டி மழை. இதுதான் ஹெவி பெல்லட்ஸ் ஆஃப் ரெயின்ங்கிறது தான் இதுதான் சொல்ல வராங்க. இந்த கையில ஏந்தின்னு இருக்காங்க பாருங்க இந்த ஆலங்கட்டி மழை. ஸோ சிமிலர் டு தட், she initially felt a raindrop falling on her cheek. Later she could feel heavy pellets of rain. பெரிய பெரிய ஆலங்கட்டி மழை கீழே விழறா போல அவளுக்கு தோன்றுது. A sudden flash of lightning lit up the hill. திடீர்னு ஒரு மின்னல் கொடி அப்படியே இந்த வானத்துல காண்பிக்கிறது. இந்த மலை பகுதிக்கு இடையில ஒரு தோற்றம் கொடுக்கிறது. The ruins stood out in clear outline. இந்த பாழடைந்த இடம் அப்படியே ஒரு அவுட்லைன் போல காட்டுறது அந்த இடத்துல. Then all was dark again. மறுபடியும் எல்லாம் இருட்டி போயிடுது. பார்த்தா இருட்டியும் போயிடுது. Night had fallen. I won't get home before the storm breaks.
நான் வீட்டுக்கு போகவே முடியாது, இந்த புயல் நிக்கிற வரைக்கும் என்னால போகவே முடியாது வீட்டுக்கு அப்படின்னு உஷா நினைச்சு பாத்துக்கிறா. ஐ ஹாவ் டு ஷெல்டர் இந்த ரூயின்ஸ். நான் இன்னைக்கு இந்த இடிபாடுகள், இந்த இடிஞ்சு போன இந்த இதுல தான் நான் இன்னைக்கு தங்கியானம் போல இருக்கு. She could only see a few feet ahead, but she knew the path well and began to run. அவளுக்கு அந்த போகக்கூடிய பாதை நல்லா தெரிஞ்சதுனால அவ வேக வேகமா ஓட ஆரம்பிக்கிறா. Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. திடீர்னு அந்த காத்துல வந்து ஒரு வேகம், மறுபடியும் மழையும் வேகமா பெய்ய ஆரம்பிக்குது. அவ முகத்துல வந்து I won't get home before the storm breaks, thought Usha. I'll have to shelter in the ruins. She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. அந்த பாதை நல்லா தெரிஞ்சதுனால அவன் மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. இங்க மழை துளிகள் ஒருத்தர் முகத்து மேல வேக வேகமா அடிக்கிறா போல ஒரு படம் கொடுத்துருக்கேன் பாருங்க. அதே போலதான் அவளுக்கும் காத்தினுடைய வேகமும் அதிகரிக்குது. மழை துளிகள் அவ முகத்துல நல்ல சாரல், பெரிய மழை நம்ம மேல அடிச்சுன்னா எப்படி இருக்கும், அது போல ஒரு தோற்றம் கொடுக்கிறது. இட் வாஸ் கோல்ட் ஸ்டிங்கிங் ரெயின். இட் வாஸ் கோல்ட் ஸ்டிங்கிங் ரெயின். நல்ல ஐஸா இருக்கு, தண்ணி பார்த்தா அப்படியே ஐஸா இருக்கு, நல்ல மழை. ஷீ குட் ஹார்ட்லி கீப் ஹர் ஐஸ் ஓபன். வேகமா மழை பெய்யுதுன்னா நம்மளால கண்ணு திறக்கவே முடியாது, பாதி கண்ணு அப்படி மூடினே தானே பார்ப்போம் நம்ம மழையில நனைஞ்சிட்டு போனா. அதே போலதான் அவளுக்கும் நிலைமை. The wind grew in force. காத்தினுடைய வேகமும் அதிகமாறுது. It hummed and whistled. அப்படின்னு அந்த சத்தம் அதிகமாறுது. Usha did not have to fight against it. அதோட போராட முடியல உஷாவால் இந்த சூழ்நிலை. It was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hill. அவ அதோடயே தான் போராட வேண்டியது. She also picked the pace with it. It was behind her now and helped her along. அதுக்கு அவளுக்கு உதவியும் செய்ய ஆரம்பிக்குது. And up the steep path, அந்த பாதையெல்லாம் செங்குத்தா ஒரு மாதிரி ஆழமா அப்படி இருக்கும்ல. So she is gaining the pace with it and on to the brow of the hill. இந்த மலையினுடைய முனைக்கு உச்சிக்கு போய் அடையிறா. ஸோ pellets of rain அப்படின்னா என்னங்கிறது தான் இங்க ரெட் கலர்ல எழுதியிருப்பேன். Powerful summer storms sometimes have larger balls of ice called hail. They can be as large as a grapefruit. ஒரு கிரேப் பழ அளவுக்கு கூட பெருசா கூட இருக்கலாம். இந்த ஆலங்கட்டி மழை பெரிய பெரிய துளிகளா விழும் இல்லையா, ஐஸ் துண்டம் கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கும். ஸோ பிக் pellets, heavy pellets of rain, இதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகே, move on to the next slide. There was another flash of lightning. திடீர்னு இன்னொரு கொடி மின்னல் அடிக்குது. Followed by a peal of thunder. தடார் தடார்னு ஒரு மின்னல் சத்தம். The ruins looked up before her, grim and forbidding. அந்த பாழடைந்த அந்த கட்டிடம் அவ கண் முன்னாடி தோற்றம் அளிக்கிறது. ஒரு மாதிரி பயமுடுத்துறா போல இருக்கு. Grim and forbidding. It is threatening. Forbiddingனா threatening, பயமுடுத்துறது, அதுதான் அதுக்கான அர்த்தம். She knew there was a corner where a place of old roof remained. அவளுக்கு ஒரு இடம் தெரிஞ்சது, ஒரு கார்னர்ல ஒரு ஓரமா ஒரு பழைய துண்டு ஒரு ரூஃப் சுவர் இருக்கா போல, அந்த இடத்துல தஞ்சம் அடையலாங்கிறது அவளுக்கு தோன்றுது. It would give some shelter. It would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. இதுதான் அந்த ராக்கி கிளிஃப் எட்ஜ். இந்த ஒரு மொனை, இந்த பாறையினோட மொனை எப்படி இருப்பாங்க, இந்த இடத்து தான் அவளால போய் அடைய முடிஞ்சது. ரூயின்ஸ், இந்த இடிந்து போன கட்டடம்லாம் இப்படிதானே இருக்கும். பாழடைஞ்ச கட்டடம், இடிஞ்சு போன கட்டடம், இதெல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த பிக்சர் நான் இப்போ இந்த ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. ஐ மூவிங் மை கர்சர் அரவுண்ட். இதுதான் இதுதான் அந்த ரூயின்ஸ்ங்கிறது. This is
It would give some shelter. It would be better than to go on. In the dark, howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. இதுதான் அந்த ராக்கி கிளிஃப் எட்ஜ். கடைசியா சர்க்கிள் பண்ண இல்லையா, பாறை, பாறையினோட முனை, அந்த இடம் தான் அவளுக்கு கடைசியா தஞ்சம் அடையறதுக்கு இருந்தது. Howl the wind. இந்த காத்தோட சத்தம் அப்படி இருக்கு. She saw the white plum tree swaying bent down, its foliage thrashing against the ground. இந்த பெரிய கடும் பெருசா இருக்கிற இந்த பிளம் மரம் பெருசா இருக்கு. அதோடைய கிளைகள்லாம் அப்படியே தரைய தொடுற அளவுக்கு இருக்கு. இந்த பசுமையா இருக்கும் இல்லையா, இலை எல்லாம் பூத்து குலுங்குற மரமா இருந்ததுன்னா, நிறைய கிளைகள் நிறைய இலைகள்லாம் இருந்ததுன்னா அது இந்த பூமியே தொடர அளவுக்கு இருக்கும். foliage, அதாவது பச்சை பசேன்னு இருக்கிற இலைகள், அதுவும் அடர்த்தியா இருக்கிற இந்த மரத்தினுடைய இலைகள் தரையை தொடுற மாதிரி இருந்தா எப்படி இருக்கும், அதுதான் foliage thrashing against the ground அப்படின்னு கொடுத்திருக்காங்க. The broken walls did little to stop the winds. அந்த இடிஞ்சு போன சுவர்கள் வந்து ரொம்ப பெரிய வேலையெல்லாம் பண்ண முடியல. It could not do much to stop the winds. அந்த காத்தை தவிர்க்க முடியல. Usha found her way into the ruined building. அந்த பாழடைஞ்ச அந்த கட்டடத்துக்குள்ள எப்படி போகணுங்கிற அந்த வழியை கண்டுபிடிக்கிறா. Help find her memory of the place and the constant flicker of lightning. அப்பப்ப இந்த மின்னல் வேற அடிக்கிறது இல்லையா, அந்த மின்னல் என்ன ஆகும், கொஞ்சம் வெளிச்சம் கொடுக்குறா போல இருக்கும். அவளுடைய ஞாபகத்துல இருந்தும் அடிக்கடி வர இந்த மின்னல் வெளிச்சத்துல இருந்தும் அவளால அந்த பாழடைந்த கட்டடத்துக்குள்ள நுழைய முடியுது. She began moving along the wall. அப்படியே அந்த செவத்தை பிடிச்சுன்னு அப்படியே ஓரமா அப்படியே அந்த கட்டடத்துக்குள்ள நுழைறா. Hoping to reach and in the sheltered corner. ஒரு ஓரமா சுவடு மேல இருக்கணும், அதே போல பாதுகாப்பா இருக்கிற இடத்துக்கு ஒரு கார்னர், ஒரு ஓரமான இடத்துக்கு அவ கண்டுபிடிக்கிறார். She placed her hands flat against the stones and moved sideways. அப்படியே செவத்தை பிடிச்சுன்னு அப்படியே ஓரமா ஒதுங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கா. Her hand touched something soft and furry. ஏதோ ஒண்ணு புசு புசுன்னு இருக்கா மாதிரி. இந்த டெடி பேர்லாம் இருக்கும்ல, அது தொட்டு பார்த்தோம்னா அது நிறைய அந்த முடி இருக்கு. இந்த குழந்தைகளுக்குலாம் வாங்குற பொம்மை புசு புசுன்னு இருக்கும், சாஃப்டா இருக்கும். அது தொட்டு பார்த்தாலே ஒரு குழந்தைய தொடுறா போல இருக்கும். அது மாதிரி அவ கையை ஏதோ ஒண்ணு தொட்டு பார்க்கறா. அந்த இடத்த தொட்டு பார்த்தா ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த ஃபர்ரினா லாட் ஆஃப் ஹேர்ஸ் ஓவர் இட். புசு புசுன்னு இருக்கும்ல, அதுதான் ஃபர்ரி அப்படிங்கிறது. She gave a startled cry. அப்படின்னு ஒரு சத்தம். என்னத்தையோ தொட்டுட்டோமோ அப்படின்னு, ஏதோ ஒரு மிருகமா என்னங்கிறது அவளுக்கு புரியல. She gave a startled cry and took her hand away. அந்த அதை தொட்டுட்டு திடீர்னு அவ கையை பயத்துல எடுத்துடுறான். Her cry was answered by another cry. அவளுடைய அழுகை வந்து இன்னொரு அழுகையால அவளுக்கு பதில் அளிக்குது. Half snarl, half screech and something leapt away in the darkness. இன்னொரு அழுகை சத்தம் வந்து அவளுக்கு எதிர்ப்புறமா கேக்குது. It was only a wild cat. ஒரு காட்டு பூனை. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it. இந்த இடிபாடுகள் இந்த இதுல தான் வந்து இந்த பூனை இருந்தது. இது வந்து அடிக்கடி பார்த்திருக்கா அந்த பூனை. But for a moment she had been very frightened. ஆனா அந்த நிமிஷத்துல ரொம்பவே பயந்து போயிட்டா அவ. ஏதோ ஒண்ணு தொட்டு பார்த்து பயந்து போயிட்டா, பயங்கரமா பயந்து போயிட்டா. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. இந்த ஷீட் ரூஃப்லாம் இருக்கும்ல, ரூஃப் பக்கத்துல பாக்குறோம், இல்லாட்டி இந்த மாட்டு கொட்டாயோட ரூஃப் எல்லாம் இப்படிதான் இருக்கும். இந்த ஷீட் ரூஃப் போட்டிருப்பாங்கல்ல. ஸோ she could hear the drumming. இந்த மழையோட சத்தம் தட தட தடன்னு அந்த ஷீட் ரூஃப் மேல சத்தம் வந்து அவளுக்கு நல்லாவே கேக்குது. remnant of the tin roof. ஸோ இதுதான் cliff of a rocky edge. அந்த foliage thrashing to the ground. இந்த லைன் கொடுத்துருக்காங்கல்ல, foliage thrashing against the ground. ஸோ இந்த இலைகள்லாம் அப்படியே இந்த பூமி தொடுற அளவுக்கு. சில மரங்கள்லாம் ரொம்ப உயரமா இருக்கும், நம்மளால அதை இத்தனை வாட்டி எம்பினாலும் அதோடைய ஒரு இலை கூட நம்மளால தொட முடியும். சில இலைகள்லாம் அப்படியே மரம் அப்படியே சாஞ்சு தரையை தொடுற மாதிரியே. சிமிலர் திங் இந்த இடிபாடு, சிக்கிய வீடு இல்லாட்டி இடிஞ்சிருக்கிற வீடு இப்படிதானே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ரூயின்ஸ். அழகு பயத்துல. She gave a startled cry.
startled cry. ஒரு பயத்தினால கொடுக்கப்படுற ஒரு அழுகை. ஓகே, ஒரு பிக்சரா கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த கஷ்டமான வார்த்தை என்னங்கிறது இன்னும் ஈஸியா புரியுமேங்கிறது இந்த பிக்சர் கொடுத்துருப்பேன். அந்தந்த கடினமான வார்த்தைகளுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and the rain. Above her, the tin sheets groaned and clattered as if they would sail away at any moment. இந்த ஓரமான இடத்துல அப்படியே முதுக பூணிட்டு உட்கார்றது. You can see a girl who has bent her shoulders and her hands and she's sitting in a corner. ஓரத்துல ஒதுங்கி அப்படியே குனிஞ்சு உட்கார்றது. அதுதான் crouching. இந்த பிக்சர் வந்து crouchingகான அர்த்தத்தை நமக்கு கொடுக்குது. She found some shelter from the wind and rain. Above her, the tin sheets groaned and clattered. அவளுக்கு மேல இருக்கிற அந்த தகடு ஷீட்லாம் இருக்கும்ல, தட 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 தடன்னு சத்தம். If they would sail away at any moment, எந்த நிமிஷம் வேணாலும் நான் அந்த இடத்துல பறந்து போயிடலாம், அந்த அளவுக்கு அது காத்துல ஆடுறது, சத்தம் விடுறது. But they were held down by a solid branch of straggling old oak tree. But they were held down by a solid branch of a straggling old oak tree. Usha remembered that across this empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner. அவ இருக்கிற இடத்தோட இந்த இடம் கொஞ்சம் காஞ்சு போன மாதிரி இருக்கும். Because she found a place, an old fireplace, and that there might be some shelter. அந்த இடத்துல ஒரு பஞ்சு அடையறதுக்கு இடம் கிடைக்கலாம் தங்கறதுக்கு. And it was under the blocked up chimney. But she would not attempt to find it just now. ஆனா இப்போ வந்து அந்த இடத்தை தேட முடியாது. She might lose her way altogether. மொத்தமா அவளுடைய வழியை கூட மறந்து போயிடலாம். Her clothes were soaked and the water streamed down from her long black hair to form a puddle at her feet. அவளுடைய துணியும் நனைஞ்சு போயிருந்து, அவள் தலையில இருந்து தண்ணி சொட்டிகிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளவு நனைஞ்சு போயிருக்கா இல்லையா மழையில. அவளுடைய தலைமுடியில இருந்து மழை அந்த தண்ணி, மழையில நனைஞ்ச தண்ணி அப்படியே கீழே சொட்டுருது அவ பாதத்துல கீழே. She stamped her feet to keep them warm. அவன் காலால அது அப்படியே மிதிச்சுக்கலாம். ஒருவேளை தன்னை தானே ஒரு she could warm herself. She thought she heard a faint cry. Was it the cat again or an owl? திடீர்னு ஒரு ஊன்னு ஒரு அழற சத்தம். ஐயோ மறுபடியும் இந்த பூனையோ இல்லாட்டி அந்த ஆந்தையா இருக்குமோ. But the sound of the storm blotted out all the other sounds. ஆனா இந்த டைம் அந்த புயலுடைய சத்தம் மத்த எல்லா சத்தத்தையும் வந்து தோக்கடிக்கிற அளவுக்கு இந்த சத்தம் ரொம்ப பெருசா இருந்தது. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans for venturing out again, she remembered grandfather's story about the lightning blasted ruins. 1 minute. There had been no time to think of ghosts. பேயை பத்திலாம் நினைக்கிறதுக்கு இது வந்து சரியான நேரம் இல்லை. ஒருவேளை இந்த சத்தம் வந்து ஏதோ பேய் போடுற சத்தமா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு தோற்றம், ஒரு எண்ணம் தோன்றுது. ஆனா அதை பத்திலாம் சிந்திக்கிறதுக்கு இப்ப நேரம் கிடையாது. But now that she was in one place without any plans for venturing out again, இது ஒரு இடத்துல பாதுகாப்பா இருக்கா. இதுக்கு மேல வேற எங்கேயும் புது இடத்தை கண்டுபிடிக்க முடியாது. வெஞ்சரிங்னா டு ட்ரை another place again. She remembered grandfather's story about the lightning blasted ruins. அவங்க தாத்தா சொன்ன ஒரு கதை ஞாபகம் வருது. ஒரு மின்னலால அந்த இடிபாடு கட்டணமே அப்படியே இன்னும் நொறுங்கி விழுற கதை. அவங்க தாத்தா சொன்ன கதை வந்து ஞாபகம் வருது. She hoped and prayed that lightning would not strike her as she sheltered it. தான் தங்கியிருக்கிற இடத்துல அந்த மாதிரி ஒரு மின்னலோ இடியோ இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த இடி தாக்கி இந்த இடமும் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு அவங்க வந்து she's thinking, she's praying, வேண்டிக்கிறா அவ. Thunder boomed over the hills and the lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. ஒரு மின்னலுக்கும் இடையே ஒரு few seconds தான் கேப். அடுத்தடுத்தபடியா மின்னல் வந்துட்டே இருக்கு.
Then there was a bigger flash than most, and for a second or two, the entire ruin was lit up. A streak of blue sizzled along the floor of the building in at one end and out at the other. Usha was staring straight ahead. இந்த மாதிரி ஒரு கடும் மின்னல் ஒண்ணு கொண்டு ஒண்ணு அடிக்கிறது. தரையில வந்து ஒரு நீல கொடி மின்னல் வந்து தரையை தொடர அளவுக்கு ஒரு பெரிய மின்னல் வந்து தாக்குறது. அப்படியே கண் அப்படியே உத்து அதே அந்த இடத்த அப்படியே பார்த்துட்டு இருக்கா உஷா. As the opposite wall was lit up, she saw crouching in the disused fireplace two small figures. They could only have been children. அந்த இடத்துல ரெண்டு சின்ன ஒரு உருவம் அப்படியே குனிஞ்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா போல ஒரு தோற்றம் கொடுக்குது. ஒருவேளை குழந்தைகளா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது. The ghostly figures looked up. அந்த பேய் போல தோற்றம் அடிக்கிற அந்த ரெண்டு குழந்தைகள் வடிவத்துல இருக்கிற அந்த உருவங்கள் வந்து அப்படியே விட்டி பாக்குறது, உத்து பாக்குறது உஷாவை. looked up staring back at உஷா and then everything was dark again. அப்புறம் மறுபடியும் எல்லாமே இருட்டி போயிடுது. So the horror has come to a maximum in this section 2. நல்லா இந்த பாழடைந்த இந்த இடத்துல எப்படி ஒரு பயம் உஷா எந்த அளவுக்கு பயந்து போயிருக்கா, என்னெல்லாம் நடக்குதுங்கிறது இந்த செக்ஷன் 2ல பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு சம்மந்தமா ஒரு இந்த கதையை வந்து வீடியோ ஃபார்மேட்ல இப்போ நம்ம பார்த்துட்டு செக்ஷன் 3க்கு போகலாம். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி glossary word I would have shown you the picture so that you could have related well. இந்த கஷ்டமான வார்த்தைகளுக்கு என்னமோ அதுக்கு தகுந்தா போல ஒரு பிக்சர் கொடுத்துருந்துருப்பேன். ஸோ தட் இட் வில் எக்ஸ்பிளைன் யூ வெல். உங்களுக்கு அதை இன்னும் தெளிவாக புரிய வைக்குங்கிற இதுல நான் கொடுத்துருப்பேன். ஓகே, ரெக்கார்டிங் ஒரு ஃபியூ மினிட்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம். Usha's heart was in her mouth. அப்படியே இதையுமே அவன் வாயில வந்து இருக்கா போல பயத்துல. என்ன சொல்லுவாங்கன்னா அவன் அந்த அளவுக்கு பயந்து போயிருக்கா. She had seen without a shadow of a doubt two ghostly creatures at the other side of the room and she wasn't going to remain in that ruined building a minute long. இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு பேய் போல ஒரு உருவம் ரெண்டு குழந்தைகள் வடிவத்துல இருக்க மாதிரி அவளுக்கு ஒரு தோற்றம் கொடுக்குது. இது மேல இந்த இடத்துல எப்படி நிற்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த இடத்துல இருக்கக்கூடாது. She ran out of her corner, ran towards the big gap in the wall through which she had entered. அவள் இருந்து அந்த ஓரமா ஒரு இடத்துல உட்காந்துருந்தாங்க இல்லையா, அந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியில ஓடி வரா. இந்த செவருக்கு இடையே ஒரு பெரிய கேப் இருக்கு, அதுல இருந்து வெளியில வரா. She was halfway across the open space when someone fell against her. பாதி தூரம் கடந்துட்டா, திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் யாரோ ஒருத்தர் அவ மேல அப்படியே வந்து விழறா போல தோற்றம் கொடுக்குது. She stumbled, got up and again bumped into something. அப்படியே இந்த இந்த பிக்சர்ல பாருங்க, இப்போ ஏதோ ஒரு கல்லோ ஏதோ தடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அப்படியே தடுமாறி நம்மளுடைய பேலன்ஸே லூஸ் ஆகும் இல்லையா. We will stumble and fall down. அதாவது அடிக்கடி அப்படியே கீழே விழுந்துருவோம், ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுக்கிதுன்னா. இப்போ ரோட்ல நம்ம சைக்கிள் ஓட்டுறோம், ஒரு கல் இருக்குங்கிறதே தெரியாம நம்ம ஓட்டுறோம், அந்த கல் வந்து நடுவில் இருந்திருக்கு, நம்ம பார்க்காம ஓட்டுறோம்னா அதை தடுத்து நம்ம அப்படியே கீழே விழுந்துருவோம்ல. நம்மகிட்ட பேலன்ஸ் இல்லாம சைக்கிள் ஓட்டுறதுல பேலன்ஸ் இல்லாம அப்படியே கீழே விழுந்துருவோம்ல. அதே மாதிரிதான் யாரோ ஒருத்தர் வந்து அவன் மேல விழ பார்த்து அவளால பேலன்ஸ் பண்ண முடியல. She bumped into something. மறுபடியும் வேகமா போய் எதிரியோ மேல விழறா, இடிச்சுக்கிறா. She gave a frightened scream. அப்படின்னு ஒரு பயத்துல ஒரு கத்தல் சத்தம் விடுறா. Someone else screamed. இன்னொருத்தரும் யாரோ ஒருத்தர் கத்துறா மாதிரி ஒரு சத்தம் கேட்டது. Then there was a shout, a boy's shout, and Usha instantly recognized the voice. திடீர்னு பார்த்தா ஒரு பையனோட குரல். அந்த சத்தத்தை பார்த்தா ஏதோ ஒரு பையனோட குரல் அவளுக்கு வந்து பரிச்சயமான ஒரு குரலா அவளுக்கு தோன்றுது. And Usha instantly recognized the voice. அவ யாருடைய குரல்ங்கிறத அவ கண்டுபிடிச்சிட்டா. சுரேஷ், உஷா, வின்யா, it's me, it's us. ஒருத்தர் பேர் சொல்லிக்கிறாங்க, நாங்க தான் அது. They fell into each other's arms,
so surprised and relieved that all they could do was laugh and giggle and repeat each other's name. ஒருத்தர் மேல ஒருத்தர் இந்த பசங்க எல்லாம் பாருங்க ஒண்ணு கூடிக்கிறாங்க. இப்ப ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாத்துக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் தோல் போட்டுன்னு அப்படியே கட்டி அணைச்சுப்பாங்க இல்லையா? சேம் வே these people are meeting after a long time and they are all of them have they all have got frightened. எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் பேரை சொல்லி கூட்டோன்னே சிரிச்சுக்கிறாங்க. கிகில்னா இட்ஸ் அ ஸ்மால் லாஃப். இந்த ஒரு அப்படின்னு சிரிச்சுக்கிறது. அண்ட் ரிப்பீட் ஈச் அதர்ஸ் நேம். ஒருத்தர் ஒருத்தர் பேரையும் மறுபடியும் மறுபடியும் கூட்டு பார்க்குறாங்க. தென் உஷா செட், ஐ தாட் யூ வேர் கோஸ்ட். நீங்க எல்லாம் பேய்ன்னு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு உஷா சொல்லிக்கிறான். வி தாட் யூ வேர் கோஸ்ட். நாங்கெல்லாம் நீ தான் பேய்ன்னு நினைச்சிருந்தோம் அப்படின்னு சுரேஷ் சொல்றான். கம் பேக் அண்டர் த ரூஃப் செட் உஷா. அந்த சுவருங்கிட மறுபடியும் வாங்க எல்லாரும். தே ஹடல் டுகெதர் இன் த கார்னர் சாட்டரிங் எக்ஸைட்டட்லி. எல்லாம் மறுபடியும் எல்லாரும் ஒண்ணு கூடி அந்த ஓரத்துல எல்லாரும் ஒரு உற்சாகமா சந்தோஷத்துல வந்து மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. When it grew dark, we came looking for you, said Binya. இருட்டி போனோன்னா நாங்க உன்னை தேடி நாங்க வந்தோம் அப்படின்னு பினியா சொல்றாங்க. And then the storm broke. அதுக்கப்புறம் இந்த புயல் வேகமா புயல் வந்தது. Shall we run back together? asked Usha. அவ மறுபடியும் ஓடி போயிடலாமா? உஷா கேக்குறா. I don't want to stay here any longer. இந்த இடத்துல எனக்கு இன்னும் இருக்கணும்னு எனக்கு தோணல. We'll have to wait. நம்ம எல்லாரும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு பினியா சொல்றா. The path has fallen away at one place. ஒரு இடத்துல அந்த பாதை விழுந்திருக்கு. அதாவது போறதுக்கான பாதை நேரா இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல சரிஞ்சிருக்கு. நம்மளால போக முடியாது. இட் won't be safe in the dark. அது போறது வந்து பாதுகாப்பானதா இல்லை. அந்த இருட்டி போயிருக்கிற இடத்துல நம்ம இப்ப போகணுங்கிறது பாதுகாப்பானது இல்லை. அதுவும் இந்த மழையில போகணுங்கிறது கண்டிப்பா பாதுகாப்பானதா இருக்காது. தென் we may have to wait till the morning. அப்படின்னா காத்தால வரைக்கும் நம்ம பொழுது விடிகிற வரைக்கும் நம்ம பொறுத்துன்னு இருந்தானுமே அப்படின்னு சுரேஷ் சொல்றான். and I'm feeling hungry. எனக்கு ரொம்பவே பசிக்கிறது வேற. The wind and the rain continued and so did the thunder and lightning, but they were not afraid now. மறுபடியும் காத்தும் மழையும் மறுபடியும் பெய்ய ஆரம்பிக்குது. காத்தும் அடிக்க ஆரம்பிக்குது, வீச ஆரம்பிக்குது. மறுபடியும் கொடி மின்னலும் இடியும் அடிக்கிறது. ஆனா இப்ப அவங்க எல்லாருமே பயப்படவே இல்லை. they gave each other warmth and confidence. ஒருத்தருக்கு ஒருத்தர் தன்னம்பிக்கையை கொடுக்கறது மட்டும் இல்லாம they felt the warmth. இன்னொருத்தர் இருக்காங்களே, நம்ம தனியா இருக்கிறது தான் பயம் அதிகமா இருக்கும். when we are along with many people we won't feel much afraid. அந்த அளவுக்கு பயம் நமக்கு இருக்காது இல்லையா? so even it is the same situation for these people. even the ruins did not seem so forbidding. இந்த பாழடைந்த கட்டடம் அது கூட இப்ப அந்த அளவுக்கு பயத்தை கொடுக்கறா போல தோற்றம் அளிக்கல. After an hour, the rain stopped, and although the wind continued to blow, it was now taking the clouds away. So the thunder grew more distant than the wind too moved on, and all was silent. Sweet broken notes flooded the rain, washed ruins with music. Let's go, said Usha. வாங்க எல்லாரும் போலாம். Come on, வாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்றான். பசிக்குது. As it grew lighter, they saw the plum tree stood up straight again, although it had lost all its blossoms. They stood outside the ruins on the brow of the hill, watching the sky grow pink. அந்த இடிபாடோட வெளியில நின்னுட்டு பாக்குறாங்க. அந்த மலையனுடைய முனைய பாக்குறாங்க. வானமும் ஒரு மாதிரி பிங்கா வானம் வெளுத்துண்டு வரா போல ஒரு தோற்றம் கொடுக்குது. A light breeze had sprung up. மெல்லிய காற்று வந்து ஒரு வீச ஆரம்பிச்சது. When they were some distance from the ruins, Usha looked back and said, "Can you see something there behind the wall? It's like a hand waving." ஏதோ ஒண்ணு தெரியுது அந்த இடத்துல. ஏதோ யாரோ கை வாட்டுற மாதிரி ஒரு தோற்றம் எனக்கு தெரியுது. I can't see anything, said சுரேஷ். எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சுரேஷ் சொல்றான். It's just the top of the plum tree, said Binia. அது வந்து இந்த பிளம் ட்ரீனுடைய உச்சம். அதோடைய it's only the top of the plum tree, says Binia. They were on the path leading across the saddle of the hill. Goodbye, goodbye, voices on the wind. Who said goodbye? asked Usha. யாரு goodbye சொல்றது? Not I, said ஒரு சுரேஷ். நான் இல்லப்பா, நானும் இல்ல அப்படின்னு பினியா சொல்றா. I heard someone calling. யாரோ கூப்பிடுற மாதிரி எனக்கு கேட்டதே. It's only the wind. இது அந்த காத்தா தான் இருக்கும். Usha looked back at the ruins. The sun had come up and was touching the top of the walls. The leaves of the plum tree shone. The thrush sat there singing.
Come on, said Suresh. I'm hungry. Goodbye, goodbye, goodbye. Usha heard them calling, or was it just a wind? யாரோ போயிட்டு வாங்க குட்பைன்னு சொல்றா போல இருக்கு. ஒருவேளை யாராவது சொல்றாங்களா இல்லாட்டி அது வெறும் காத்து தானா? இதோட இந்த கதை முடிவுக்கு வருது. So how these people got threatened in the ruins of a haunted hill was the entire story all about. Any doubts to anyone in this story? The hills of the haunted hill, the wind on the haunted hill. I'm sorry. இந்த கதையில யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகம் இருக்கா? Any doubts to anyone? Any place where you didn't understand well? ஏதாவது ஒரு பகுதியில் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு புரியல அப்படின்னு ஏதாவது இருந்தா கூட நீங்க கேட்கலாம். Okay. Thinking that everyone has understood it, I'll end my session over here. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல இன்னைக்கு கிளாஸை ஸ்டாப் பண்றேன். We will meet again in the next class. Thank you all of you. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழ்.